நினைத்தாலே இனிக்கும். வணக்கம், நான் சினிமா ரசிகன். இது நினைத்தாலே இனிக்கும். இந்த சேனல் 1970-81 காலகட்டங்களில் நம்ம பார்த்து ரசித்த படங்களை ரிவ்யூ பண்ணுறோம். சில சமயங்களில் வேறு காலகட்டத்தில் நம்ம ரொம்பவே பார்த்து ரசித்த படங்களையும் நம்ம ரிவ்யூ பண்ணுறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1955 வெளிவந்த மாடர்ன் தியேட்டர்ஸுடைய ஒரு அட்டகாசமான ஒரு படம். எம்ஜிஆர், பானுமதி, PS வீரப்பா, தங்கவேலு, சாரங்கபாணி, எம்என் ராஜம் இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. அலிபாபாவும் 40 திருடர்களும். இந்த படம் 1955 ரிலீஸ் ஆச்சு. இதுக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி 1941 NS கிருஷ்ணன், மதுரம் நடித்த அலிபாபாவும் 40 திருடர்களும் அப்படின்னு ஒரு படமும் ரிலீஸ் ஆகியிருந்தது. ஆனால் அந்த படத்தை பற்றி பெரிய தகவல்கள் அதிகமாக இல்லை. அதோடைய அடுத்த வெர்ஷனாக தான் இந்த படமும் வந்திருக்கு. ஆனால் இந்த படம் வசூலில் பெரிய சாதனை பண்ணி மக்கள்கிட்ட நல்லாவே போய் ரீச் ஆன ஒரு படமாக தான் இது அமைஞ்சுது. இந்த படத்துடைய கதை களமே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த படத்துடைய கதை எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, அரபு கண்ட்ரியில் உள்ள அந்த நாட்டுப்புற கதைகளுடைய ஒரு தொகுப்பு 1001 இரவுகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துடைய ஒரு தொகுப்பிலிருந்து தான் அந்த கதையை உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்துக்கு இன்னும் சில சிறப்புகள் இருக்குது. என்ன அப்படின்னா, தென்னிந்தியாவின் முதல் முழு நீள கலர் படம் இந்த படம் தான். அப்போ கலர் ஈஸ்ட்மேனுக்கெலாம் முன்னாடி கேவா கலர் அப்படிங்கிற ஒரு கலரில் தான் அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கும். இந்த படம் என்னோடய சின்ன வயசில் நான் இங்கே ஒரு டூரிங் தேட்டர்லாம் பார்த்துருக்கேன். இப்போ நிறைய முறை பார்த்துருக்கேன். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா, படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு நடன அழகியை காட்டுறாங்க. மார்சியானா அந்த கேரக்டர் பேர். அவங்க நம்ம கதை நாயகி பானுமதி. ஸோ அவங்க ஒரு இடத்துல ஆடுறாங்க, பாடுறாங்க. அப்போது ஒருத்தர் அவரை, நீ ஆட வேண்டிய இடம் இங்கே இல்லை, என்னுடைய அமீர், அது ஆக்சுவலாக அரசன் போல் தெரியுது, நீ அவர்கிட்ட ஆடணும் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்புறம் இவங்க மறுக்கிறாங்க. அவனே அவர் சாட்டையால் அவங்களை அடிக்கிறாரு. அந்த இடத்துல அட்டகாசமாக எம்ஜிஆருடைய என்ட்ரி. அவர் அந்த பொண்ணை அந்த இடத்துலேருந்து காப்பாற்றுறாரு. அப்புறம் தன்னுடைய வீட்டுக்கு அவங்க அடைக்கலம் கேட்டு வராங்க. இங்கே பானுமதியோடு சேர்ந்து அவருடைய உதவியாளராக கூடவே இருக்கக்கூடியவர் சாரங்கபாணிங்கிற ஒருத்தர். அவர் கேரக்டர் பேர் தௌலத்து. ஸோ அவங்க 2 பேரும் எம்ஜிஆர் வீட்டுக்கு அடைக்கலமாக வராங்க. எம்ஜிஆருடைய தங்கை, இவங்க இந்த 4 பேரும் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. அப்படியே சில காட்சிகள் கடந்து போகும்போது எம்ஜிஆர் ஒரு விறகு வெட்டியாக வராரு. ஆக்சுவலாக எம்ஜிஆருக்கு ஒரு அண்ணன் உண்டு. அவர் அரசன் போல் தெரியுது, அமீர் அப்படின்னு அந்த கேரக்டர் பேர் சொல்கிறாங்க. அவர் எம்ஜிஆர்கிட்டேருந்து சொத்துக்களெல்லாம் வாங்கிட்டு அவரை துரத்தி விட்டதாகவும் ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. இப்போது எம்ஜிஆரும் அந்த சாரங்கபாணியும் காட்டுக்கு விறகு வெட்டுறதுக்காக போகிறாங்க. அங்கே ஒரு சம்பவம். இந்த படத்துடைய முக்கியமான பிளாட்டே அதுதான். அப்போது எம்ஜிஆர் ஒரு கழுதையை தேடி அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி வர்றாரு. அந்த இடத்துல ஒரு குகையிலேருந்து ஒரு 40 பேர், PS வீரப்பா அவரோட சேர்ந்த ஒரு 39 பேர், இவங்க எல்லாமே திருடர்கள். குதிரையில் போய் வெவ்வேறு இடங்களில் போய் பொண்ணு, பொருள், நகை, வைரம் இதெல்லாம் திருடிட்டு இந்த குகையில் பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க. ஸோ அவங்க வேட்டைக்கு கிளம்புறாங்க. அப்போது ஒரு பாஸ்வேர்டு, தமிழ் சினிமாவின் முதல் பாஸ்வேர்டு இந்த படத்தில் தான் சொல்லியிருப்பாங்க. அண்டாக்கா கசம் அபுக்கா குகும் திறந்திரு சீசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாஸ்வேர்டு சொன்னோன்னா அந்த குகையை ஆட்டோமேட்டிக்காக மூடிடும். இவங்க அங்கேருந்து கிளம்பி போன உடனே எம்ஜிஆரும் இந்த சாரங்கபாணியை உள்ளே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பொண்ணு, பொருளெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் 4 மூட்டையில் கட்டி அவங்க இங்கே சேர்றாங்க. ஒரே நாளில் ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுறாரு. நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்கிறாரு. அப்படியே கட் பண்ணால் இது எம்ஜிஆருடைய அண்ணனுக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது. எப்படி நம்ம தம்பி இவ்வளோ பெரிய ஆளானா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆருக்கு ஒரு விருந்து வச்சு அவர்கிட்டேருந்து அந்த ரகசியத்தை எப்படியா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விருந்து கொடுக்குறாரு. அந்த விருந்தில் எம்ஜிஆர்கிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரி நைந்து பேசி அவர்கிட்டேருந்து அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்குவார். தெரிஞ்சதுக்கப்புறம் அவரையே சிறைப்படுத்தி அப்புறம் ஒரு சண்டை காட்சி இதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த எம்ஜிஆருடைய அண்ணன் இருக்கார் இல்லையா, இவர் அந்த குகைக்கு போயிடுவார். போய் இதே மாதிரி பாஸ்வேர்டு சொல்லிவிட்டு உள்ளே போவார். அங்கே நிறைய பொண்ணு பொருளெல்லாம் எடுத்துடுவார். வெளியில் வர்றதுக்கு அந்த பாஸ்வேர்டு சொல்ல மறந்துடுவார். ஸோ அதோட அவர் கதை முடிஞ்சுது. அதுக்கப்புறமா அந்த திருடர்கள் அவ்வளோ தலையை துண்டாக எடுத்துடுவாங்க. இப்படி அந்த பகுதி முடிஞ்சிருக்கும். இங்கே எம்ஜிஆர் அண்ணனை தேடி வராரு. பார்த்தா அவர் தலை தனியாக, உடம்பு தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த உடம்பையும் தலையும் எடுத்துகிட்டு இங்கே வராரு. வந்ததுக்கப்புறம் அவங்க அந்த அந்த கேரக்டர் எல்லாமே ஒரு இஸ்லாமிக் கேரக்டர் தான். உடம்பும் தலையும் ஒன்றா இருந்தால் தான் அந்த பாடியை அடக்கம் செய்ய முடியும். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளி தங்கவேலு. ஸோ அவரை காண்டாக்ட் பண்ணுறாங்க. அவரை கண்ணை கட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு அவர் மூலமாக அந்த பாடியெல்லாம் தைச்சிடுறாங்க. தைச்சிட்டு அடக்கம் பண்ணுற வேலை நடக்கு. அதுக்கப்புறமா அந்த கும்பல் அந்த பாடி இல்லைன்னொன்னே யாரோ வந்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி இங்கே தேடி எம்ஜிஆரை தேடி வர்றதும், அதுக்கப்புறமா அவங்கக்கிட்டேருந்து இவர் எப்படி தப்பிச்சு போனார், மாட்டினாரா இல்லையா, இப்படிங்கிறத அந்த கதை. எம்ஜிஆருடைய அண்ணன் இறந்து போனதுக்கப்புறம் எம்ஜிஆர் அமீர் ஆயிடுவார். ஸோ எம்ஜிஆர் அமீர் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு பெரிய மாளிகையில் இருப்பார். ஸோ இந்த கும்பல் இவங்களுடைய ஆட்களை ஒரு 39 பேரலில் வச்சு, நாங்கள் எண்ணெய் வியாபாரி இங்கே கொஞ்சம் இன்றைக்கி ஒரு நாள் இங்கே ஸ்டே பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல எம்ஜிஆரை கொல்லணும்னு அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. அதை பானுமதி தன்னுடைய ஒரு
சூட்சுமத்தால் அவங்க வந்து அந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பாட்டு கடைசியாக நடக்கும். அந்த பாட்டில் ஒவ்வொரு பேரலையும் அந்த மலை உச்சிலேருந்து அருவியில் தள்ளி விடுவாங்க. அப்படி தான் அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது இந்த கதை. இந்த கதையை நீங்கள் மொத்த படமும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு நாவல் படித்தது போல் இருக்கும். ரொம்பவே அருமையாக இருந்தது. அந்த காட்சி அமைப்புகள், விறுவிறுப்பு, வால் சண்டை அப்படின்னாலே அது எம்ஜிஆர் தான். இந்த படத்தில் ஒரு 2-3 சண்டை உண்டு. வெளுத்து வாங்கியிருப்பார். எம்ஜிஆரும் பானுமதி அந்த சந்திக்கக்கூடிய முதல் பார்வையிலேயே ஒரு மனசு பறி கொடுத்து அந்த ஒரு ரொமான்டிக்காக அவங்கள பார்க்குறது அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த காதல் வசனங்கள்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பெண்கள்னாலே எனக்கு பயம், அதே மாதிரி ஆண்களுடைய மனசை கொள்ளையடிக்கக்கூடிய இந்த மாதிரி கண்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயம் அப்படி இப்படிலாம் டைலாக் பேசுவார். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதே போல் எம்ஜிஆருக்கு அண்ணனா வந்து அந்த எம்ஜி சக்கரபாணி இருக்கிறால அந்த கேரக்டர் வந்துட்டு ரொம்ப பண ஆசை பிடிச்சவராக இருப்பார். அவர் நிறைய அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு டைலாக்லாம் பேசுவார் பாருங்க. இந்த பணம் வந்து ஒரு விபச்சாரி, என்னிடமும் வருகிறாள், அந்த அன்னக்காவடியிடமும் போகிறாள் அப்படின்லாம் சில வசனம்லாம் பேசியிருப்பார். இந்த படத்தில் சாரங்கபாணி எம்என் ராஜனுக்கு ஒரு பாட்டு உண்டு. சின்னஞ்சிறு சிட்டே இந்த சீனா கல்கண்டே அப்படிங்கிற ஒரு பாட்டு. அதே போல் தங்கவேலுக்கு 2 பாட்டு உண்டு. உல்லாச உலகம் உனக்கே சொந்தம் அந்த பாட்டு, அப்புறம் இன்னொரு சலாபாபுன்னு ஒரு பாட்டு. அதே போல் எம்ஜிஆர் பானுமதிக்கு ஒரு டூயட்டு, மாசிலா உண்மை காதலி, ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த பானுமதியோடைய என்ட்ரியே ஒரு பாட்டில் தான் ஆரம்பிக்கும். அதே போல் கிளைமேக்ஸ்லேயும் ஒரு பாட்டோடு அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. 9 பாட்டு இருக்கும். அத்தனை பாட்டுமே கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். காமெடியை வந்து இந்த சாரங்கபாணி எம்என் ராஜம் அந்த காம்போ கொஞ்சம் நல்லா இருந்தது. தங்கவேலு வச்சு சில காமெடிகள் அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். முதல்ல இந்த படம் வந்து ரொம்பவே அருமையாக இருந்தது. நான் நிறைய முறை பார்த்துருக்கேன். நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம். நம்மளுடைய அடுத்த வீடியோவாக விஜயகாந்த் நடித்த பூந்தோட்ட காவல்காரன் அந்த படத்தை பற்றி பார்க்கலாம். அதுக்கடுத்த வீடியோ பாக்யராஜ் நடித்த எங்க சின்ன ராசா. உங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம். நினைத்தாலே இனிக்கும்